ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் தான். ஜூன் மாதம் சனி, செவ்வாய், சந்திரன் மூணுமே வந்து சேர்றனால ஒரு எமோஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதமே வந்து. அண்ட் வந்து உங்களோட எமோஷன்ஸ் நிறையா வரும், நிறையா வந்து கோவங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஒரு எமோஷனையும் தூண்டி விடுற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசியோட அதிபதி. சந்திரன் 4th அப்புறம் 10th வீட்டில் வந்து வெளிப்படையான ஒரு தீர்வுகள் வந்து தரும் எல்லா விஷயத்துலேயும். சனி பாதிப்பு காரணமாக சோர்வு, எதிர்பாராத பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்தர்ப்பங்களை சமாளிக்கிற ஒரு யுக்தி வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஜூனில் கெரியரில் அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் வரும். மேனேஜர் ஒரு டீம் மேலே நம்பிக்கை வைக்கும் நேரம் இது இல்லை. ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஜூன் 14, 19, 25 நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஜூலையில் தான் கிளாரிட்டி வரும். அண்ட் பண வரவுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற மாதமாக வந்து இது இருக்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஜூன் 11க்கு அப்புறம் வந்து ஒரு ரெவென்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்மால் ஹெல்ப் கேட்டால் கை நீட்டக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து ரெட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க. விநாயகர் கோவில் போயிட்டு வாங்க, தடைகள் எல்லாமே நீங்கும். குடும்ப சுமை, திட்டங்கள் நிறைவேறாதது இதெல்லாமே வந்து தடைகளை வந்து தரும். ஆனால் பேஷன்ஸ் வச்சு அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்ல முடிவு வந்துடும். ஜூன் 26க்கு பிறகு ஃபேமிலியோட ஹாப்பினஸ் வந்து மெதுவாக வந்து பில்ட் ஆகும். அண்ட் வீட்டிலே வந்து சஷ்டி கவசம் வந்து தினமும் வந்து படிங்க, ரொம்ப நல்லது. லவ் லைஃப் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்பௌஸை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரியான ஃபீல் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து லக்கி டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10, 18, 27 கொஞ்சம் லக்கி டேட்ஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்டை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குரூப் டிஸ்கஷன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் மட்டும்தான் வந்து பயனளிக்கிற ஒரு மாதமாகவும் இருக்கும். இது வந்து ஸ்டடி அப்ராட் இந்த மாதம் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் பெனிஃபிட் ஜூலையில் கண்டிப்பாக வந்து வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓம் குபேராய நமக அப்படின்ற மந்திரம் வந்து நல்லாவே பயனளிக்கும். செவ்வாய் தோஷ பரிகாரம், சுவாமிக்கு வந்து வெங்காயம் பூண்டு தவிர்த்து விரதம் இருக்கிறது இதெல்லாம் வந்து நல்லது. அண்ட் பிள்ளையார் கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வர்றது வந்து ரொம்பவே வந்து தடைகளை வந்து இல்லாமல் வந்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் தனுஷு அப்புறம் மீதி எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்துடலாம். நன்றி.